இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அத்தை வந்து சோறு பொங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். மண்சட்டியில் தாங்க கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி, அக்கா உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு, உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் இருக்கிற பிளேஸ் நல்லாயிருக்கு, அண்ட் நீங்கள் வாழ்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு இது கிடச்சிருக்கு, உங்கள் மூலிமா இதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் என்னோட சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோஸ் போடுறேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கேவலமாலாம் பேசியிருக்கேன். ஓஹோ, நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுவீங்களா, நீங்கள் இப்படி டைப்பா அப்படி டைப்பா அப்படின்னு நம்ம கேரக்டரை பற்றியெல்லாம் கூட பேசின ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பேர் வந்து வெளியிலேருந்து முகமே தெரியாத எத்தனையோ பேர் வந்து எனக்கு வந்து இப்போது இந்த செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது நினச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு என்ன தோணுதோ, நீ லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணு, உனக்கு நானும் என் பசங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் அம்மா, என் சிஸ்டர்ஸ், என் ஃபேமிலி மொத்தமுமே உனக்கு தோன்றதை நீ பண்ணு, அது வந்து எப்படி வந்தாலும் பரவாயில்ல, பட் என்ன பண்ணாலும் அதுலேருந்து நீ வந்து பேக் அடிச்சிடக்கூடாது, நீ வந்து அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ பேரோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு டயர்டாக இருந்தால் கூட வீடியோ வந்து போடணும், ஏன்னா நிறைய பேர் நம்மளை எதிர்பார்த்துட்ருக்காங்க, நம்ம வீடியோஸ்க்காக காத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட டக்குன்னு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன். காலையில் கொஞ்சம் எந்திக்கணும், டயர்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுனா கூட நான் வந்து இப்போ டயர்ட் ஆகிறதே கிடையாது. டக்குன்னு எந்திரிச்சு கரெக்ட் யோஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு எடிட் பண்ண, போஸ்ட் பண்ண, இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கேன். நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் எல்லாரும் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. நம்ம வீடியோவை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். குட் நைட்.